நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக உச்சம் தொட்டு வந்த ஆபரண தங்கம் விலை கடந்த 2 நாட்களாக தடாலடியாக சரிந்து வருகிறது. ஆம், அக்டோபர் 17ஆம் தேதி அன்று வரலாற்றிலேயே அதிகபட்சமாக சவரன் தங்கம் 97,600 ரூபாய்க்கு விற்பனையானது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி உச்சம் தொட்ட தங்கத்தின் விலை குடும்ப தலைவிகள் மற்றும் சாமானியர்களிடையே அச்சத்தை விதைத்தது. இப்படியாக ஏழை எளிய மக்களுக்கு எட்டாக்கனியாகவே மாறி போனது ஆபரண தங்கம். இந்த நிலையில்தான் கடந்த 2 நாட்களாக சரிந்து வரும் தங்கத்தின் விலை சவரன் 92,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இப்படியாக தொடர்ந்து சரிந்து வரும் தங்கம் விலையின் பாதை இனி வரும் நாட்களில் எப்படி இருக்கும் என்பது குறித்து சென்னை தங்கம் வைரம் வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானியிடம் தொடர்பு கொண்டு பேசினோம். அப்போது சார் வணக்கம் சார். சார் 1 லட்சத்தை நெருங்கின தங்கம் விலை கடந்த 2 நாட்களா தொடர்ச்சியா சரிவை சந்திச்சுட்டு வருது. இது மேலும் சரியுமா, எப்படி இருக்குங்க சார்? இன்னும் 3 அல்லது 4 நாட்களுக்கு தங்கம் விலை இன்னும் சரியும். இப்பொழுது 92,000 ரூபாய் அளவில் இருக்கக்கூடிய தங்கம் 90,000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு அளவு கூட வரலாம். அதன் பிறகு அந்த விலை நிலையாக இருந்து பின்பு மீண்டும் ஏறத் தொடங்கும். இதுதான் இன்னினுடைய கணிப்பு. காரணம் என்னன்னா, தங்கத்துடைய தேவை உலகம் முழுவதும் மிக அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்க டாலருடைய மதிப்பு சரிந்து வருவது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். அதனால் அமெரிக்க டாலர் விலை சரிந்ததால் தங்கத்துடைய விலையும் சரிந்துள்ளது. உண்மையில் சொல்ல போனால் தங்கத்துடைய விலை சரியவில்லை, அமெரிக்க டாலருடைய மதிப்பு தான் சரிந்தது. அதனால்தான் தங்கம் விலையின் குறைபாடு ஏற்பட்டுள்ளது. இது 90,000 ரூபாய் சவரன் அளவுல நிலையாக நின்று பின்பு மீண்டும் விலை உயரத் தொடங்கும். அதே போல வெள்ளியும் இன்னும் சிறிதளவு குறைந்து மீண்டும் நிலையாக நின்று அதனுடைய விலையும் உயரத் தொடங்கும். சார், தினசரி இந்த தங்கம் விலையோட அப்டேட்டை பாக்குறவங்க இன்னைக்கு வாங்கலாமா நாளைக்கு வாங்கலாமான்னு பாக்குறாங்க. இப்ப நீங்க கொஞ்சம் சரின்னு சொல்லிருக்கீங்க. மறுபடியும் இந்த 1 லட்சத்தை எட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதற்கான காலம் எப்படி சார் இருக்கும்? இல்ல, நிச்சயமாக இருக்கு. இந்த சரியும் போது நிலையாக இருக்கும். அந்த நிலையில வாங்குறது நல்லது. தேவையானவர்கள் வாங்கலாம் அல்லது முதலீடு கூட செய்யலாம். ஏனென்றால் மீண்டும் தங்கம் விலை உயரதான் தொடங்கும் இதற்கு பிறகு. அதனால தங்கத்தின் மீது முதலீடுகள் எப்பொழுதுமே நம்மளுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணாது. நிச்சயமாக லாபத்தை தரக்கூடிய ஒரு முதலீடாகவே வருங்காலத்தில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. ஓகே சார், தங்களோட விரிவான பார்வைக்கு நன்றிங்க சார். இப்படியாக இனி வரும் நாட்கள் தங்கத்தில் முதலீடு செய்யவும் ஆபரண தங்கத்தை வாங்கவும் சிறப்பான காலம் என்று விளக்குகிறார் சலானி. அப்புறம் என்ன, தங்கம் வாங்க தயாரா மக்களே? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.